எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்துட்டே இருக்குது. நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, விரும்பியவர்களை வர வைப்பது எப்படி, நம் மீது பிரியமாக பழக வைப்பது எப்படி, நம் மீது வெறுப்பு காட்டுபவர்களையும் நம்மிடம் நண்பராக்கி கொள்வது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் சில பேர் பணத்தையும் நம்மை நோக்கி வர வைப்பது எப்படி, அதே மாதிரி இந்த தொழில் சரியாக வரலை, ஸோ தொழில் விஷயம் நல்ல வாடிக்கையாளர்களை வர வைப்பது எப்படி, இப்படி இந்த வரவழைத்தல் அப்படிங்கிறத எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை அட்டகர்மங்களில் ஆக்ருஷ்ணம் அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். அட்டகர்மங்கள் இருக்குது இல்லையா, வஷம், மோகனம், வேதனம், ஸ்தம்பனம், உச்சாரணம், வித்வேஷனம், மாரணம், மோகனம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. இதில் இந்த ஆக்ருஷணம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஆக்ருஷணம் அப்படின்னா அழைத்தல், வரவழைத்தல் அப்படின்ட்டு பேர். இப்போது தெய்வங்களை பாட்டு பாடி அழைப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? பாட்டு பாடி அழைப்பாங்க. இதுவும் ஒரு விதமான ஆக்ருஷ்ணம் தான். அதே மாதிரி நாம் சுவாமிக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி சுவாமியை கும்பிட்றோம், அதுவும் சுவாமியை வரவழைக்கிறதுக்கான ஒரு விதமான ஆக்ருஷ்ண தாந்திரீகம் தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்மை நோக்கி வர வைப்பதற்கு பேர் ஆக்ருஷ்ணம். அதை செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. மந்திரம், தந்திரம், யந்திரம், மூலிகை அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அதில் இந்த மூலிகை அப்படிங்கிற சாப்டரில் நிறைய மூலிகைகளை நம்மளுடைய சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த மூலிகைகளை நம்மளுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆக்ருஷ்ணம் ஏற்படும். அதாவது பண ஆக்ருஷ்ணம் ஏற்படலாம், தெய்வ சக்திகளை ஆக்ருஷ்ணம் பண்ணுறதுக்கான விஷயமாகவும் அது அமையும். சரிங்களா? நான் இந்த வீடியோவில் சொல்கிற இந்த ஆக்ருஷ்ணத்தை பயன்படுத்தி நீங்கள் எதையும் வரவழைக்கலாம், எந்த விஷயத்தை வேணுமானாலும் வரவழைக்கலாம். நபர்களை வரவழைக்கலாம். நபர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் யாரையாவது விரும்பலாம், அவங்க உங்களை விரும்பாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் மீது வெறுப்பாக இருக்கலாம், உங்களை பார்த்தாலே 10 அடி தூரத்தில் விலகிடுவாங்க. இப்படி உங்களின் மீது பிரியம் இல்லாதவர்களையும் உங்களை நோக்கி பிரியத்தோடு வர வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது, தன ஆக்ருஷ்ணம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பணத்தை. சில பேர் பாருங்கங்க, கஷ்டப்படுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை சேமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களிடத்தில் மட்டும் பணம் சேராது. ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சாங்கன்னா பின்னாடியே ஒரு 2000 ரூபாய்க்கு செலவு வந்துடும். இப்படி பணம் வரமாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு தன ஆக்ரோஷணத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது ரெண்டாவது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தெய்வங்களை ஆக்ருஷ்ணம் பண்ணலாம். தெய்வங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு விரும்பிய தெய்வங்களை மந்திரங்களை சொல்லி இந்த ஒரு தாந்திரீகத்தை செஞ்சு நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த தெய்வம் விரைவாக உங்களிடத்தில் சேரும். இப்படி ஏகப்பட்ட முறைகளில் இந்த ஆக்ருஷணத்தை நீங்கள் செய்யலாம். அதில் ஒரு மெத்தடாக நான் இப்போ சொல்லி தரக்கூடியது என்னென்னா, அந்த ஆக்ருஷ்ணம் ஏகப்பட்டது இருக்கு இல்லையா, அதில் ஒரு மெத்தடு தான் பார்த்தீங்கன்னா கிராம்பு. நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு மூலிகை பொருள். இது ஒரு மூலிகை தான். கிராம்பு என்பது மூலிகை. மற்றும் இந்த கிராம்பில்
ஆக்ருஷ்ண சக்தி இருக்குது. இது பல பேருக்கு தெரியாது. ஆக்ருஷ்ண மூலிகைகளில் கிராம்பு முக்கிய இடத்துல இருக்குது. ஹயக்ரீவர் இருக்கிறார் இல்லையா, ஹயக்ரீவர்னா யாருங்க அப்படின்னா பெருமாள் கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இவர் எப்படி இருப்பாருன்னா மகாலட்சுமியன் தன்னுடைய மடிமேல் வச்சுட்டு குதிரை முகத்தோட, அதாவது குதிரை தலை மனித உடம்போடு இருப்பார். இவர் தான் வந்து சரஸ்வதி மாதாவுக்கு குரு. சரிங்களா? இவர் ஒரு விஷ்ணுவோட அம்சம். இவர் பேர் தான் ஹயக்ரீவர் அப்படின்ட்டு சொல்கிறது. இவருக்கு பிடித்தது இந்த கிராம்பு மாலை. கிராம்பை வந்து நல்லா மாலையாக கோத்துட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் இடத்துல கையில் கொடுத்துட்டு அதை வந்து ஹயக்ரீவர் இடத்துல போட சொல்லணும். வியாழக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாள் போட சொல்லி கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல கல்வியை ஹயக்ரீவர் கொடுப்பார். அதே மாதிரி இந்த கிராம்பை வந்து மகாலட்சுமி கடாட்சம் உடைய ஒரு பொருளாகவும் பார்க்குறோம். கிராம்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களிலே இந்த கிராம்பும் ஒன்று. இது நல்லா நறுமணமாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த கிராம்பில் இல்லாத சக்தியே இல்லை. நிறைய சக்திகள் இருக்குது. நான் சொல்கிறது மாந்திரீகம் தொடர்பாக சொல்கிறேன். ஏகப்பட்ட சக்திகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சக்தி தான் இந்த ஆக்ருஷண சக்தி. பொதுவாக மாந்திரீகம் பழகுபவர்கள் அந்த மந்திரம் சீக்கிரம் சித்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிராம்பை பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு 2-3 கிராம்பை எடுத்துட்டு, 2-3 எடுத்துக்கலாம், சிலர் 1 கிராம். ஏன்னா கிராம்பு வந்து காரமாக இருக்கும். நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நேரம் வாயில் அந்த உமிழ் நீரில் ஊறுனுச்சு அப்படின்னா அது காரமாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்சால் 2 கிராம் எடுத்துக்கலாம், இல்லைனா 1 கிராம் மட்டுமே போதும். எடுத்துட்டு உங்களோட வாயில் ஒரு ஓரமாக வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொன்னீங்களாவோ அல்லது உங்களோட பிடித்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு தியானம் பண்ணினீங்கன்னாவோ அந்த தெய்வம் உங்களிடத்துல சீக்கிரமாக ஆக்ரோஷமாகும். அதே மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கும் போது இந்த கிராம்பை வாயில் வச்சுட்டு உச்சரிச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த மந்திரம் சித்தியாகும். இப்போ ஒரு மந்திரம் வந்து சித்தியாகிறதுக்குன்னுட்டு ஒரு காலம் இருக்குது. அதனால தான் நம்ம 1008 உரு 40 நாள் சொல்லுங்கள், 108 உரு நான் ஒரு 30 நாள் சொல்லுங்கள், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அதனுடைய ஓசைக்கு தகுந்தாற் போல அது சித்தியாவதற்கு என்று குறிப்பிட்ட காலம் இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வருவதற்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த மந்திரம் சித்தியாகணும், அந்த மந்திரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும், பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிராம்பை பயன்படுத்தலாம். கிராம்பை வாயில் வைத்து கொண்டு நீங்கள் மந்திரத்தை, எந்த மந்திரத்தை சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ட்டு கிராம்பை வாயில் வச்சுட்டு ஒரு 108 முறை சொன்னீங்கன்னா 1,00,000 முறை அந்த மந்திரத்தை சொல்லுவதின் மூலமாக கிடைக்கும் பலனை உங்களுக்கு அந்த 108 முறையிலேயே அந்த இறைவன் கொடுத்து விடுறார். எல்லாம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ், எல்லாத்துலேயுமே ஷார்ட்கட் இருக்குது. அது மாதிரி விரைவானபடி மந்திர சித்தியாவதற்கு இது பயன்படும். ப்ளஸ் நம்மளுடைய திங்கிங், நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு பவர் கொடுத்து, இப்போது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருக்கிறீங்க, உங்களுடைய தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், கஸ்டமர்ஸ் நிறையா வரணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கிராம்பை ஒன்று வாயில் வச்சுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நீங்கள் வந்து நல்ல தொழில் வளம் இன்றைக்கி ஃபுல்லாக வரணும், கடைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரணும், நல்ல முறையில் எனக்கு பிஸ்னஸ் நடக்கணும், பணம் சேரணும் அப்படின்ட்டு பிரார்த்திக்கும்போது அப்படியே அது நடக்குது. நிறைய பேருக்கு நல்ல முறையில் தொழில், பணம் வரக்கூடிய வரத்து, இது எல்லாமே கிடைக்கிறதே பார்க்க முடியுது. இப்படி நிறைய நண்பர்கள் பண வரவுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க,
தொழில் விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க, தெய்வங்களை வரவழைப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க, எல்லாத்துக்குமே சகலத்துக்கும் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு வீடு கட்டணும், உங்களுக்கு அந்த குடுப்பனையே இல்லை, ஒரு கிராம வாயில் வச்சுட்டு டெய்லி ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு நல்லபடியாக நான் வீடு கட்டணும் மனசில் நினச்சிட்டு ஒரு 20 நாள் இதை செய்கிற பட்சத்தில் அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த ஒரு அனுகூலம் உங்களை தேடி வரும், உங்ககிட்ட வரும். சரிங்களா? ஸோ இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த கிராம்பை பயன்படுத்தலாம். சரிங்களா? சரிங்க, நான் இதை பயன்படுத்துகிறேன், எப்போ பயன்படுத்தணும்? அடுத்த கேள்வி அதுதானே. ஏன்னா எல்லா செயல்களுக்கும் காலம் நேரம் என்று ஒன்று இருக்கிறது. எல்லா விஷயத்தையுமே நாம் எல்லா டைம்லையும் செஞ்சிட முடியாது. அதுக்குன்னு காலம் நேரம் அப்படிலாம் இருக்குது. இதுக்கு அப்படி ஏதாவது காலம் நேரம் எல்லாம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது ஆக்ருஷ்ணம் செய்ய உகந்த நேரமாக பார்க்கப்படுது. ஆக்ருஷ்ணத்துக்கு மட்டுமில்லை, அட்டகர்மங்கள் 8ஐயும் செய்வதற்கு பிரம்ம முகூர்த்தமே உசிதமான நேரம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி உங்களுடைய பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ அமர்ந்து கொள்ள வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு நீங்கள் உட்காந்துக்கணும். ஏன்னா உட்கார்ற பொசிஷனும் ஒன்று இருக்குது. இந்த வடக்குங்கிற பக்கம் நீங்கள் உட்காந்திங்கன்னா இந்த பணம் தொடர்பான விஷயத்துக்கு வடக்கு, நீங்கள் வடக்கு பார்த்து உட்காந்து கிராம்பை வச்சுட்டு நீங்கள் மந்திரமோ எண்ணங்களையோ வச்சு தியானம் பண்ணும்போது பணம் வேணும்னா வடக்கு. உங்களுக்கு நபர்கள் யாராவது உங்களுக்கு விரும்பாத நபர்கள் விரும்பணும் அப்படிங்கும்போது கிழக்கு. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம்னா எப்படிங்க? அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த டைமில் ஆரம்பிக்கலாம். ஒரு 15 to 20 நிமிடங்கள் செய்தாலே போதுமானது. இதுக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக இந்த டைமே போதுமானது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகும், மைண்டு டிஸ்டர்ப்ட் ஆகும், ஒரு நிலை அடையாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது, இதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது அந்த டிஸ்டர்ப்டு நீங்கிடும், மனசு ஒருநிலையாகும். ஸோ உங்களுடைய கவனம் நேர்முகமாகி உங்களுடைய விருப்பங்களும் ஆசைகளும் தேவைகளும் அப்படியே உங்களை சேரும். சரிங்களா? அடுத்த கேள்வி கேட்பாங்க, இதை பெண்கள் செய்யலாமா அப்படின்ட்டு. அடுத்த கேள்வி, தாராளமாக செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் தீட்டு காலங்கள் தவிர்த்து மற்ற எல்லா காலங்களிலும் பெண்கள் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு பூஜா விதிகள்லாம் எதுவும் கிடையாது. சில பேர் கேட்பாங்க, இதுக்கு ஏதாவது பூஜை மாதிரி செய்யணுமாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் தாந்திரீக பட்டியலுக்குள்ளே வருது. தாந்திரீக பட்டியலுக்குள்ளே வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே பூஜைகள் என்று தனியாக கிடையாது. நீங்கள் தனியாக போயிட்டு பூஜை செய்யணும், நீங்கள் பரிகாரம் பண்ணணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அதே மாதிரி சில பூஜை சாமான்கள் வச்சு கும்பிடணும், அப்போல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் விளக்கு கூட போட தேவையில்லை. நார்மலாக உட்காந்துட்டு உங்களுடைய எண்ணங்களையே உங்களுடைய ஆயுதமாக்கி நீங்கள் பிரார்த்தனை வச்சிங்கனாவே போதும். கண்டிப்பாலும் உங்களுடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த கிராம்பு உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை ஈர்த்து கொடுக்கும். காந்தம் மாதிரிங்க, இந்த கிராம்புங்கிறது காந்தம் மாதிரி உங்களுடைய ஆசைகளை சீக்கிரமாக இழுத்து கொடுக்கறதா இது அமையும். அதே மாதிரி உங்களோட பர்ஸில் பேக்கெட்டில் எப்பயுமே ஒரு கிராம்பை வச்சுக்கோங்க. ஏன்னா இட்ஸ் வெரி பாசிட்டிவ் வைப்ரேட்டான ஒரு பொருள், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல்களை பெருக்கி கொடுக்கிற ஒரு பொருளாக இந்த கிராம்பு எப்போதும் இருக்கிறது. ஸோ எப்பயுமே உங்களோடு ஒரு கிராம்பு இருப்பது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்வலைகளை வரவழைத்து கொடுக்கிற ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா?
இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.